வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் ப்ரைவராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 54/45, ஏறக்குறைய ஒரு 2430 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த வீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால நம்ம சிம்பிள் அண்ட் நீட்டான எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் பார்ட் ஆஃப் த எலிவேஷனில் பார்த்தோம்னா ஒரு ஓப்பன் டெரஸ் வந்து வருது. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம ஸ்டீல் பெர்கோலா வச்சு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தோம்னா கிரே அண்ட் பிளாக் ஷேட்ஸில் என்டையர் எலிவேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 16 feet கிராஸ் 24 feet 9 inches ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் ஏரியா வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். லிவிங் ஏரியா இன்னும் நல்லா கிராண்டியராகவும் வைடாகவும் தெரியணுங்கிறதுக்காக 12 feet கிளியர் சீலிங் ஹைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டைனிங் ஸ்பேஸோட ஹேண்ட் வாஷ் ஏரியாவை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக லிவிங்லேயே ஒரு வுடன் பார்ட்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்து அவங்க ஓன் ரெஃபரன்சஸோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடுலர் கிச்சன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலண்ட் கவுண்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் யூஸ் பண்ணுற மாதிரி மல்டி பர்பஸ்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. குக் பண்ணுறதுக்காக அண்டர் கேபினட் ஸ்பேஸோட ஒரு எல் ஷேப்டு கவுண்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்துட்டோன்னா, காமன் ஸ்டோரேஜ் மாதிரி கிளைண்ட் வந்து சூஸ் பண்ணாமல் ஸ்பைஸ் ரேக்ஸு, ரோலிங் ஷட்டரு, டிரான்ஸ்பேரண்ட் கபோர்ட்ஸ்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்துட்டோன்னா 12 feet சீலிங் ஹைட் இருக்கிறதுனால ஒரு ஸ்பேஷியஸான லுக் வந்து தெரியுது. ஒன் சைட் ஆஃப் த வாலில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைனில் வால்பேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளியர் சீலிங் ஹைட்டுக்கே ஒரு வார்ட்ரோப் மாஸ்டர் பெட்ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட அட்டாச்டு டாய்லெட். அண்ட் இது கிரவுண்ட் ஃப்ளோரோட இன்னொரு பெட்ரூம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மோக்கி எஃபெக்டில் ராயல் டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்ஸில் பார்த்தோன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேர்ஸில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து ஸ்டேர்ஸ்க்கு மேலே இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வைடராக தெரியணுங்கிறதுக்காக ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி ஸ்டார்ஸ்க்கு வெளியே இருந்து நம்ம வந்து அந்த ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஆர்சிசியில் கிரிட் பேட்டர்னில் ஒரு ஓப்பன் டு ஸ்கை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம கிளாஸால் சீல் பண்ணியிருக்கோம். ஸோ சன்லைட் இதில் விழும்போது அந்த ஷேடோஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். 2 பெட்ரூம் ஒரு ஸ்டடி ரூமை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாஞ்ச் ஏரியா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவில் நம்ம ஒரு கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரில் பார்த்தோன்னா 14 feet 4 inches கிராஸ் 18 feet 1 inches ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரோட் ஃபேஸிங் விண்டோ ஏரியாவில் ஒரு சின்ன சீட்டிங் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்து இந்த ரூம் வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்போவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ளோரிங் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நார்மல் கிரே ஷேடில் டைல் கொடுக்காம ஒரு வுட்டன் டெக்ஸ்சரில் கிரே ஷேடில் டைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிளைண்ட் வந்து ஒரு கிரே ஷேடில் வார்ட்ரோப் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க இந்த ரூமோட கோயின்சைட் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். ஏன்னா கிளைண்ட் வந்து ஒரு நார்மலான ஸ்பாட் லைட்ஸோ இல்லை வந்து வால் லைட்ஸோ வந்து கொடுக்காம ரொம்ப பார்த்து நிறைய அழகான லைட்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப லோ லைட்டிங்காக வார்மாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்துட்டோன்னா ஒரு அழகான பாத்டப், வால் மவுண்டட் வாஷ் பேசின் ஏரியா அண்ட் வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வாஷ் பேசின் ஏரியாவையும் பாத்டப் ஏரியாவையும் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த வால்ஸில் மட்டும் ஸ்கை ப்ளூ ஷேடில் செவ்ரான் பேட்டர்னில் வந்து டைல் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இன்னொரு பெட்ரூம் இது. ஸோ இதில் ஒரு வால் மட்டும் ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம க்ரீன் கலரில் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பெட்ரூமோட அட்டாச்சாக காம்பேக்டான ஒரு வாக்கின் வார்ட்ரோப் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இது அந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். அண்ட் இது ஒரு சின்ன ஸ்டடி ரூம் ஏரியா. ஸோ லாஞ்ச் ஏரியாலேருந்து வெளியே வந்தோன்னா அப்படியே ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் ஏரியா இது. அண்ட் எலிவேஷனில் பார்த்த பெர்குலா டிசைன் வந்து இங்கே பார்க்கலாம் நம்ம. ஓப்பன் டெரஸ்லேருந்து கார் பார்க்கிங், டூ அண்ட் ஃப்ரோ ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அதை சேஃப்டி கிரில்லால் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 3006 ஸ்கொயர் ஃபீட்டு.
ஒரு G+1 டூப்ளெக்ஸ் ஸ்டைலில் வந்து ஒரு 4 BHK ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்டையர் ஹவுஸுக்கும் பட்ஜெட் பார்த்துக்கிட்டோம்னா அரௌண்ட் ஒரு 78 lakhs வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ இதே மாதிரி யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.